ஆஹா கோனை தலையா எனக்கு சூடா ஐஸ்கிரீம் குடுறா. சுட சுடவா இல்ல சில்லுன்னு தரவா? அது வேற ஒண்ணும் இல்ல, சுட சுட சமைச்சா சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு பழகி போச்சா, அதனால எது சாப்பிடறதா இருந்தாலும் சுட சுட அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்க வேணா சில்லுன்னு எனக்கு ஐஸ்கிரீம் கொடுங்க, சீக்கிரமா கொடுங்க. அப்ப இந்தாங்க சமோசா ஐஸ்கிரீம். என்கிட்ட இப்போ எல்லா விதமான ஐஸ்கிரீமும் இருக்கு. அடம் கொய்யால சமோசா ஷேப்ல கூட ஐஸ்கிரீம் வந்திருக்கா, நான் கொடுங்க. இன்னொன்னு போத நிறுத்தி மோட்டோ, போத நிறுத்தி. அளவுக்கு அதிகமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஜலதோஷம் பிடிக்க தெரியாதா? போடா மண்டையா, எனக்கு பிடிச்ச சமோசா ஷேப்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, நிம்மதியா சாப்பிட விடுறா மாண்டா பாயல. ஒண்ணு இருக்கு. அட போதும் நிறுத்துங்க, எல்லாம் காலி. இப்ப எனக்கு பணத்தை கொடுங்க. மொத்தமா இப்போ 5000 ரூபாய் ஆச்சு. என்னது பணமா? 5000? ஐயோ எங்க மண்ட பையல 10 ரூபா நீயே கொடுத்துட்டு வாடா. எல்லாருக்கிட்ட ஒரு நியாயம். ஐஸ்கிரீம் இவர் ஆட்டைப்பட்டு சாப்பிட்டு வர்றான், பணத்தை நான் தரணுமா? தெரியுந்தாங்க. ஒண்ணுலடா, எனக்கு பிடிச்சிருச்சு. ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. அப்படித்தானே பிடிக்கும். ஒரே நேரத்துல 178 ஐஸ்கிரீம் சாப்பிட்டா என்ன ஆகும்? காசு குடிச்ச என் மூஞ்சிலேயே இப்படி எல்லாம் பண்றீங்க, நியாயமா? அளவுக்கு அதிகமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நான் அப்பவே சொன்னேன்டா. ஆனா நீ ஐஸ்கிரீம் சாப்பிடவே இல்லையா, அப்புறம் எதுக்காக தும்மிக்கிட்டு இருக்க? எல்லாமே உன்னால தான்டா. இப்ப உனக்கு வந்து அந்த ஜலதோஷம் எனக்கும் பரவிடுச்சு. அது ரொம்ப சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா இந்த மாதிரி ஜலதோஷம் வரும்னா அதுக்கு நாம இதுக்கு சூடா சமோசா சாப்பிட்டா ஜலதோஷம் குறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். டீ கடை மண்டையா, பாச்சரு. யாரா நீங்க? நாங்க வெளியூர் மறைச்சிட்டு எங்கடா போறீங்க சொல்லுங்க. சமோசா சாப்பிட போய்கிட்டு இருக்கோம். வாயில எதையோ மறைச்சு வச்சிருக்கீங்களா? கை எடுக்கடா சொல்லுங்க. இல்ல நாங்க வாயில இருந்து கை எடுக்க மாட்டோம். இல்ல பாக்ஸர் அண்ணாச்சி, அது வந்து நாங்க அது எப்படா நீங்க எடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க? எடுங்கடா, முகத்துல இருந்து கை எடுங்க. நீங்க 2 பேரும் கண்டிப்பா என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறீங்க. ஏய் இல்லங்க மாட்டோம். ஏய் சொல்ல போறீங்களா இல்ல என் கையால ஒரு பஞ்ச் வாங்க போறீங்களா? கையை எடுத்தாத்தா டாக்டர் அண்ணா, நாங்க கையை எடுத்தா அப்புறம் பின்னால நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏய் சீக்கிரமா கையை எடுத்துறா. ஏய் மோட்டோ, உனக்கு அவ்வளவு திமிரா? நீ ஏன் மூஞ்சிலே காரி துப்பிட்டியா? இப்போ நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. மோட்டோ அந்த மூக்கு ஓவரா செலுக்கிறதுக்குள்ளே ஓடிடலாம் மோட்டோ, இல்லனா அடிச்சிடுவாரு. என்னடா எச்சி துப்பிட்டு அவர் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்கே, ஓடி வந்தேரி மோட்டோ. எஸ் ஆயிடலாம். வந்துட்டேன்டா. சீக்கிரம் வண்டி ஸ்டார்ட். ஏய் மோட்டோ பத்தலோ, உனக்கு வந்த ஜலதோஷத்தை எனக்கு கொடுத்துட்டு போயிட்டியா? உன்னை சும்மா விட மாட்டேடா பத்தலோ. டீ கடை மண்டையா, சீக்கிரம் குடுறா. என்னோட இந்த கடையில ஆச்சின்னு எதுவும் கிடையாது. சமோசா, சூடா சமோசா கொடுங்க. சரி சரி நான் தரேன். என்ன இவ்வளவு ஜலதோஷத்தோட வந்து நிக்கிறீங்க? ஏதாவது மருந்து சாப்பிடலாம்ல? அடடா, எனக்கு என்னாச்சு? என்னோட இந்த சமோசாலாம் அப்படி போடுறா. உங்களாலதான். உங்களை நான் சும்மா விட மாட்டேன். உங்களாலதான் எனக்கு ஜலதோஷம் தொத்திக்கிச்சு. எவ்வளவு தூரம் ஓடினாலும் விட மாட்டேன். ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு வாங்க. இல்லன்னா நான் உங்களை அடிச்சே கொன்றுவேன். அட கடவுளே! மோட்டு பத்திரம், நீங்க எதுக்காக இப்படி பயந்து ஓடுறீங்க? என்ன ஆச்சு சொல்லுங்க.
நான் இருக்கேன், பயப்படாதீங்க. சொல்லுங்க. அது வந்து சிங்கம் சார் எங்களுக்கு ஆச்சு புடிச்சிருச்சு. அத வந்து நாங்க உங்ககிட்ட அப்புறமா வேளாவையா அதெல்லாம் முடியாது, இப்பவே சொல்லி ஆகணும். எங்க கிட்ட பேசுறவங்க எல்லாம் எதுக்காக இப்படி ஆட பிடிக்கிறீங்கன்னு தெரியல. முதல்ல அந்த பாக்ஸர் மண்டையை வந்தான், அப்புறம் டீ கடை மண்டையை வந்தான். இப்போ புரிஞ்சு போச்சு. ஏகப்பட்ட பேர் உங்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. அதுல நானும் இப்போ ஒருத்தன். அந்த லிஸ்ட்ல என் பேரும் சேர்ந்துருச்சு. உங்களை சும்மா விட மாட்டேன். அப்படி போடு. ஆச்சும். என்ன சார் நீங்க வேற புதுசா ஒரு பீதியை கிளப்புறீங்க சிங்கம் சார். ஆச்சும். The name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். மோட்டோ இப்படியே தும்பிக்கிட்டு இருந்தா மூக்கு கீழே விழுந்துற. ஓடி இல்லைங்க, வந்துரு. இந்த நேம் ஆஃப் லா. இந்துஸ்தான் மீதானையா சொல்றேன். பாரத தாய் மீதானையா சொல்றேன். நில்லுங்க. அப்பா, அம்மா. மனுஷனுக்கு வலிக்கவே வலிக்காது. இந்த மனுஷங்களால தான் நமக்கு இப்ப ஜலதோஷம் வந்துருச்சு. அவங்கள விடாதீங்க. அவங்கள அடிங்க. ஓடிடு மோட்டோ. உள்ள போயிடு. இவங்க எங்க இருந்து வந்தாங்க? பகல் நேரத்துல நம்ம தூக்கத்தை கெடுக்க வந்துட்டாங்க போல இருக்கு. அட, ஜலதோஷம் எப்படி திடீர்னு நமக்கு தொத்திக்கிச்சு தெரியலையே. நம்மள இவங்க ஒரு வழி பண்ணிட்டாங்க. இவங்க நம்ம எதிரிகளோட உளவாளிங்க நினைக்கிறேன். அவங்கள கடிங்க, விடாதீங்க. பூசணிக்கா மண்டையா, பூசணிக்கா மண்டையா, காப்பாத்துறா காப்பாத்துறா. ஆச்சு, காப்பாத்துறா, எங்களை காப்பாத்துறா. ஆச்சு. ஜலதோஷத்துக்காக ஏன்பா பயப்படுறீங்க? இப்பவே நான் உங்களுக்கு மருந்து தரேன். ஆச்சு. அட என்ன நண்பர்களே. ஆச்சு. அட என் நண்பா. ஆச்சு. மண்டபாயில சீக்கிரமா ஏதாவது பண்ணுடா. ஆச்சு. ஆச்சு. உடன்பெறவா சகோதரா. ஆச்சு. உன் ஜலதோஷம் எனக்கு தொத்திக்கிச்சு. ஆச்சு. இதுக்காக உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். ஆச்சு. ட்ரீட்மெண்ட் அதுக்கப்புறம் தரேன்பா. ஜெய் கஜ கஜா. ஏய் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இவ்வளவு மோசமான ஜலதோஷம் வந்ததே இல்லையா. ஏய் நிலை துஷ்கா. வந்துரு. மோட்டோ இது ஓட வேண்டிய நேரம். என்ன கையில எல்லாரும் குச்சியோட வந்திருக்காங்க? என்ன சிலம்பம் கத்துக்க வந்திருக்கீங்களாக்கா? அக்கா. ஐயா, அம்மா. இது பாருங்க மக்களே, சொன்னா கேளுங்க. நாங்க வேணும்னு ஒண்ணு உங்களுக்கு ஜலதோஷம் தான் சொன்னா கேளுங்க. அது குட்டப்பையில மரியாதையா கீழே இறங்கி வா. இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கீழே இறங்க மாட்டேடா. தைரியம் இறக்க பார்க்கலாம். ஜான், உனக்கு எங்களோட புது ஆயுதத்தை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் இறங்கு, இல்லன்னா நான் உனக்கு அதை சொல்ல வேண்டி வரும். மோட்டோ ஃபயர். அச்சு, நல்லா தும்பிடா. அச்சு, தும்பே. அச்சு. நோ மேனஸ். கையில ஒரு கட்சி வச்சிட்டு தும்ப தெரியாதா மேன்.
காப்பாத்துங்க 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 உங்க ஜலதோஷம் யாராச்சும் எனக்கு பரவிடுச்சுனா மோட்டு பத்லு இன்னைக்கு உங்களால தான் ஜான் திருடிட்டு போன மொத்த பணத்தையும் ஆச்சு நாங்க புடிச்சிட்டோம். தேங்க்யூ ஆச்சு. அதோட சேர்த்து ஜான் இப்போ வசமா மாட்டிக்கிட்டா. ஆச்சு. உங்களை விட மாட்டேடா. உங்களை பழி வாங்காம விட மாட்டேடா. தேங்க்யூ மோட்டு பத்லு. ஆச்சு 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 ஆச்சு. அட இதெல்லாம் எங்களோட கடமை சார். அட எங்களுக்கு வந்து ஜலதோஷம் இப்ப போயிடுச்சே, கான். ஜெய் ஹோ! நமக்கு சரியாயிடுச்சுன்னா மத்த எல்லாருக்கும் சீக்கிரமே சரியாயிடும். எப்படி